நான் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கிணத்துக்கடவு செயல்வீரர் கூட்டத்துக்கு நானும் மாவட்ட கழக செயலாளரும் அங்கு சென்ற பொழுது அன்பிற்குரிய சகோதரர் கிணத்துக்கடவுடைய வேட்பாளர் சபரி கார்த்திகேயன் அவர்கள் எங்கள் இருவர்களுக்கு ஒரு போட்டியை சொன்னார். ஆனா நீங்க 2 பேரும் வேட்பாளர், நானும் கிணத்துக்கடவுல வேட்பாளர், நம்ம 3 தொகுதியில கிணத்துக்கடவுல அதிக ஓட்டுல ஜெயிப்பேன்னு எங்ககிட்ட கேட்டாரு. முடிஞ்சா நீங்க எங்க தொகுதியோட போட்டி போட்டு பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா 4ஆவதா பொள்ளாச்சிக்கு போறோம், நம்ம 3 பேர்த்த விட பொள்ளாச்சி அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பதற்காக முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகையால நம்ம 4 பேர்த்துக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி வச்சுக்கலாம்னு சொன்னேன். இல்ல 10 தொகுதிக்கு சேர்த்தே போட்டி வச்சுக்கலாம். இப்ப கோவை மாவட்டத்துல 10ல எந்த தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியனும் கைச்சினம் வெற்றி பெறும் என்ற ஆரோக்கியமான போட்டியை வைக்கலாம்னு சொன்னாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் கருதிங்க, 10 தொகுதிகளில் பொள்ளாச்சி தொகுதி 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் என்ற சிறப்பை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கிட வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பொள்ளாச்சியில் உதயசூரியன் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பொள்ளாச்சி தொகுதி மக்கள் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வாக்களிப்பதற்கு மக்கள் தயார், அந்த வாக்குகளை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். நமக்குள் எந்தவித நெருடலும் இல்லாமல்